Good morning students. How are you all? We have seen computer memory in previous class. Now we're going to see a new lesson. Okay. Before I'm getting into the lesson, I'll give some clues. You can guess the lesson. What is this, right? ஓகே, இப்போ நமக்கு ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்ருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு தேவையான பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணுறதோ, மியூசிக் டவுன்லோட் பண்ணுறதோ, கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதோ இதோட ஹெல்ப்பால் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஹெல்ப்பால் பண்ணிகிட்ருக்கோமா? With the help of internet, right? So we're gonna see a new lesson about internet. Let's see. Okay, what is internet? So internet is a network of networks which can access information all over the world. அப்படிதானம்மா? ஸோ இது எதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது? ஆல் ஓவர் த வேர்ல்டில் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் எது ஹெல்ப்பாக இருக்குது? இந்த இன்டர்நெட் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் thousands ஆஃப் ஸ்மாலர் பிஸ்னஸ், அகாடமிக், டொமஸ்டிக் அண்ட் கவர்மெண்ட் நெட்ஒர்க்ஸ். எப்படி இருக்குது? நம்ம கவர்மெண்ட்டை எப்படி நெட் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம்? tn.government.in இந்த மாதிரி ஒரு வெப்சைட்குள்ளே எப்படி தானே ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பிஸ்னஸ்க்கு நிறையா இருக்குது. Amazon.in அப்படிலாம் இருக்குல்லம்மா. ஸோ அகாடமிக்கு ஒவ்வொரு காலேஜ்க்கும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் தனித்தனியான இருக்குது வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டும் தனித்தனியாக வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தானேம்மா? ஸோ இதில் இருந்தால் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கிறோம்? ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இட் கேரிஸ் வேரியஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வீசஸ். அப்படி தானடா? அதே மாதிரி என்ன இருக்குது? நிறைய சர்வீசஸும் இருக்குது நமக்கு. எலக்ட்ரானிக் மெயில், ஆன்லைன் சாட், அப்படி தானே? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம், இமெயில் ஐடி அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறோம்? இந்த இன்டர்நெட்டோட ஹெல்ப்பால். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நெட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ when you visit your website, your computer sends a request over the wires or wireless to your server. Once the request arrives, the server retries the website and sends the correct data back to your computer. ஸோ என்ன சொல்கிறாங்க? உனக்கு என்ன தேவையோ நம்ம என்ன பண்ணுறோம்? அதை ஃபோன் மூலமாகவோ இல்லை கம்ப்யூட்டர் மூலமாகவோ நம்ம சர்ச் பண்ணி அனுப்புகிறோம். அப்படி தானே? நமக்கு என்ன வெப்சைட் வேணுங்கிறத சர்ச் பண்ணி அனுப்பிக்கிறோம். ஸோ அதை கம்ப்யூட்டர் எப்படி சென்ட் பண்ணுது? ஒரு ரிக்வெஸ்ட்டாக சென்ட் பண்ணுது. ஸோ ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறமாட்டி ஹோலாக என்ன இருக்கும்? சர்வர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கும். சரியா? ஒரு சர்வர் இருக்கும். ஸோ சர்வருக்கு என்ன எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் போகும்? ஒரு ரிக்வெஸ்ட்டாக போகும். உன்னோட ரிக்வெஸ்ட்டை அந்த சர்வர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை என்ன பண்ணிடும்? உன்னோட கம்ப்யூட்டருக்கோ உன்னோட ஃபோனுக்கோ என்ன பண்ணிடும்? திரும்ப ரீட்ரைவ் பண்ணி அனுப்பிடும். சரியா? ஸோ இது எப்படி நடக்குது? இன்டர்நெட் கனெக்ஷன் வயர்டு மூலமாகவும் நடக்குது, வயர்லெஸ் மூலமாகவும் நடக்குது. அப்படி தானடா? ஸோ வயர்டு மூலமாக பார்க்கணுன்னா the high-speed internet connection is provided through either a cable or telephone companies. ஸோ யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? கேபிள் ஆர் டெலிஃபோன் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்ல வயரால்? டிஎஸ்எல் கேபிள் மூலமாக என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கனெக்ஷன் நம்ம உருவாக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போலாம் என்ன ஆயிடுச்சு? இந்த வயர் கனெக்ஷன் போய் வயர்லெஸ் கனெக்ஷன் மாறிடுச்சு. அப்படி தானே? ஸோ த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் டெலிஃபோன் ஆர் கேபிள் நெட்ஒர்க்ஸ். ஸோ வயர்லெஸ் கனெக்ஷனுக்கு நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம்? ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயாடா? ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் ஏ சர்வர்? சர்வருக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அப்படி தானே? ஸோ சர்வர் என்ன? நம்ம இன்கேஸ் நம்மளோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சர்வர் ஃபெயில்டு அப்படின்னு வரும்ல. ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். லிசன், திஸ் இஸ் சர்வர். ஸோ இங்கே இருக்குல்ல மெயின் நோடில். ஸோ திஸ் இஸ் சர்வர். இங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ். ஸோ எப்படி கனெக்ஷன் வருதுன்னா, எ சர்வர் இஸ் வேர் த வெப்சைட்ஸ் ஆர் ஸ்டோர்டு. அந்த சர்வரில் தான் என்ன சொல்கிறாங்க? எல்லா வெப்சைட்டும் ஸ்டோர் ஆகிருக்கு. ரைட்? ஸோ இட் ஒர்க்ஸ் எ லாட் லைக் எ கம்ப்யூட்டர் ஹார்ட் ட்ரைவ். எப்படி நம்மளோட கம்ப்யூட்டர் ஹார்ட் ட்ரைவில், புரியுதாம்மா? நம்மளோட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் தான், அதாவது மெயின் மெமரின்னு சொல்லுவோம்ல, அதில் தான் எல்லா விஷயமும் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் இந்த சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது? லாட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட் ட்ரைவாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளோட வெப்சைட்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது? இந்த சர்வரில். நெக்ஸ்ட், நம்மளோட கம்ப்யூட்டர்லேருந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது அந்த சர்வர் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ரீட்ரைவ் பண்ணி நமக்கு ஆக்சஸ் பண்ணுது. ரைட்? ஸோ க்ளவுட் சர்வர் மீன்ஸ் அ விர்ச்சுவல் சர்வர் which run on cloud computing environment. எப்படின்னா வயர்லெஸ் மூலமாக ரன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த நெட்டோட ஹிஸ்ட்ரி. ஸோ அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் யூஎஸில் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ 1960s என்ன பண்ணியாச்சு? ஸோ இந்த மாதிரி வைட் ஏரியா நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணி இந்த மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேயா?
So next we're gonna see advantages of using the internet. சரியா? ஸோ இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, லிசன். இமெயில்னா என்னடா? ஸோ இமெயில்னா என்ன அர்த்தம்? அஃபிஷியலாக நமக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த இமெயில் ரொம்ப அதோட கான்ட்ரிபியூஷன் அதிகம், அப்படி தானேடா? ஸோ இமெயில் இஸ் எசென்ஷியல் கம்யூனிகேஷன் டூல் இன் அ பிஸ்னஸ் நவடேஸ், அப்படி தானே? ஸோ இந்த வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் டூல் தான், சரியா? ஸோ இதில் என்ன பண்ண முடியாது, இதில் வர்ற எல்லா விஷயங்களுமே உண்மையானது தான் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியாது, அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது பண்ணும்போது நமக்கு யார் தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கா? இமெயில், அப்படி தானடா? ஸோ இமெயிலில் நமக்கு தேவையான ஃபைல் அட்டாச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அஃபிஷியலாக இப்படி தான் இமெயில் சென்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ இட் இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட் ஃபார் கீப்பிங் இன் டச் வித் த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மாதிரி இதுவும் ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான். ஸோ இது நம்ம எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம்? நிறையா அஃபிஷியலாக பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் எது மூலமாக தான் பண்ணுறோம்? இமெயில் மூலமாக தான் பண்ணுறோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் கேதரிங். தெர் இஸ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆன் த இன்டர்நெட் ஜஸ்ட் அபவுட் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ் நோன் டு மேன் சச் அஸ் கவர்மெண்ட் லாஸ், அப்படி தானே? நீ நெட்டை ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம எதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம்? அதிகமாக நெட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம், அப்படி தானடா? ஸோ நெட்டில் இல்லாத விஷயங்களே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ வந்துருச்சு, அப்படி தானே? ஈச் அண்ட் எவ்ரி எல்லா கார்னரில் இருக்கிற எல்லா விஷயமும் என்ன ஆகிடுது, நெட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், கேதர் பண்ணிக்கலாம் நெட் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஆன்லைன் சர்வீசஸ். இப்போல்லாம் பார்த்தீங்களா, ஃபோன்பே, நெட் பேங்கிங் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஃபோனில் இந்த ஆப்பை டெவலப் பண்ணி நெட் மூலமாகவே என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபருக்கு கூட ஹெல்ப் பண்ணுது, ரைட்? ஸோ மெனி சர்வீசஸ் ஆர் நவ் ப்ரொவைடட் ஆன் த இன்டர்நெட் சச் இஸ் ஆன்லைன் பேங்கிங், டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், லேர்னிங், ஹோட்டல் ரிசர்வேஷன், அப்படி தானே? ஹோட்டலில் புக் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சு, எதை பேஸ் பண்ணி வந்துருச்சு, நெட்டை பேஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட், இ-காமர்ஸ்னால் நம்ம ப்ராடக்டை வாங்குகிறோம், விற்கிறோம், அப்படி இல்லை? ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இன்டர்நெட் இஸ் வெரி எஃபெக்டிவ் வே டு பை அண்ட் செல் ப்ராடக்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎல்எக்ஸில் காரை விற்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அமேசானில் எல்லா ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குகிறோம், சரியா? ஸோ இதுக்கு இப்போ யார் தான் ஹெல்ப்பாக இருக்கா, நம்ம இன்டர்நெட். நெக்ஸ்ட், சோஷியல் நெட்ஒர்க்ஸ். நமக்கே தெரியும், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே யார் ஹெல்ப் பண்ணுறா, இந்த இன்டர்நெட் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட், த டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் இன்டர்நெட், அப்படி தானே? ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணோடனே, ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் என்ன இருக்கும், www. அந்த நேமோ அவங்களோட நேம் இல்லை அவங்களோட இன்ஸ்டியூஷன் நேமாக இருக்கட்டும், ஸ்கூல் நேம், இப்படி ஏதாவது ஒரு நேம் போட்டு .in .com இப்படி இருக்கும், அப்படி தானே? ஸோ இந்த www வாட் இஸ் தட் அப்படின்னா வேர்ல்டு வைட் வெப், சரியா? ஸோ is an application server where many computers are interconnected. என்ன இருக்குது, எல்லா கம்ப்யூட்டர்ஸோட நெட்வொர்க்கும் இங்கே தான் என்ன ஆயிருக்கு, இன்டர்கனெக்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப்பேஜ்னால் என்ன, ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ண, ஒரு வெப்பை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ என்ன, ஸோ இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆன் த வெப் விச் கண்டெய்ன்ஸ் ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ். வெப் பேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு டாக்குமெண்ட். அங்கே தான் என்ன ஆயிருக்கு, நம்மளோட இமேஜ், மியூசிக் நமக்கு அது டாக்குமெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த கலெக்ஷன் வெப் பேஜஸ் தான் என்ன சொல்கிறோம், அப்படி தானே? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ளவர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா அதுக்கு கீழே எப்படி இருக்கும், www.something images.com இருக்கலாம், இல்லை flowerimages.com, இல்லை எப்படி இருக்கும், pinky.com, flowers.com, அப்படி இந்த மாதிரி நிறையா இருக்கும், அப்படி தானே? ஸோ இதோட கலெக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறோம், வெப்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா? ஸோ அதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்குது, அது என்னடா, HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இது எதுக்காக நிறையா வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது. இந்த www. இது வந்து சர்வர் நேம், கூகுள்ங்கிறது டொமைன் நேம், அப்படி தானே? நெக்ஸ்ட் co.inங்கிறது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட், ஈச் அண்ட் எவ்ரி வெப் பேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் வெப் அட்ரஸ், அப்படி தானடா? http.example.com.index.html. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, வெப் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரௌசர், அப்படி தானே? ப்ரௌசர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்துருப்போம், கூகுள், மொசில்லா, ஃபயர்ஃபாக்ஸ், ஓபேரா மினி இப்படின்னு நிறையா
நிறையா வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹைப்பர் லிங்க்ஸ். வாட் இஸ் ஹைப்பர் லிங்க்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்பேஜ் இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோயேன். அதை கிளிக் பண்ணோன்னே ப்ளூ கலரில் இருந்தது ஒரு பர்பிள் கலரில் மாறும், அப்படி தானே? ஸோ அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் லிங்க் இஸ் த டெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் ஆன் யுவர் வெப்சைட் which can be clicked on with a mouse which turn will take you another web page or different area of some web page. ஸோ என்ன சொல்லுது, அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு டேரெக்டாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அங்கே எடுத்துகிட்டு போயிருது, அப்படி தானே? ஸோ நெக்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட். எனி டாக்குமெண்ட் that contains hypertext links that access to other documents is called hypertext document. என்ன சொல்கிறாங்க, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அந்த லிங்க்லேருந்து தான் அக்சஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ டவுன்லோடிங் ப்ராசஸ் எதுக்காக, நமக்கு தேவையான டேட்டா நம்மளோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்லோடிங் மீன்ஸ் நமக்கு தேவையான டேட்டாவை நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்மளும் என்ன பண்ணலாம், நெட்டில் அப்டேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, அப்லோடிங். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் டேட்டா ஆர் எ ஃபைல் ஃப்ரம் யோர் கம்ப்யூட்டர் டு சம்வேர் ஆன் த இன்டர்நெட்க்கு நம்ம சென்ட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதோட இந்த லெசன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நியூ லெசனோட பார்ப்போம்.